கோட் திரைப்படத்துடைய டிஜிட்டல் உரிமையை நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருப்பதாக ஒரு தகவல்கள் வெளியானது. ஆனால் உண்மையான நிலவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்துடைய டிஜிட்டல் உரிமை இன்னும் விற்கப்படவில்லை என்றும், ஆனால் வாய் வழியாக ஒரு நம்பிக்கையை மட்டுமே நெட்ஃபிளிக்ஸ் கொடுத்து வந்திருக்காங்க. ஏனென்றால் முழு படத்தையுமே பார்த்த பிறகுதான் என்ன தொகைக்கு வாங்கலாம் என்ற ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் சொல்லப்பட்டிருக்காங்க. அதுவரை தங்களுடைய லோகோவை உங்கள் விளம்பரத்தில் பயன்படுத்திக் கொள்ளலாம், நாங்கள் தான் வாங்குகிறோம் என கூறிக்கொள்ளலாம் என்ற ஒரு சலுகையை நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் கோட் திரைப்படத்திற்கு கொடுத்திருக்காங்க. இதற்கு பின்னணியில் இருக்கும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சி திரைப்படம் கையெழுத்தானதுமே இந்த நிறுவனம் 75 கோடி தொகைக்கு அந்த படத்தை வாங்கியிருக்காங்க. அதனால தற்பொழுது அந்த நிறுவனத்தின் பெரிய அடி என்பதால, ஏனென்றால் விடாமுயற்சி படத்துடைய நிலைமை என்ன என்பது தெரியும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1.5 வருடமாகியுமே அந்த படத்துடைய படப்பிடிப்பு இன்னமுமே முடிக்கப்படாமல் இப்பொழுதுதான் மீண்டும் சுடுபிடிக்க தொடங்கியிருக்கு. அதனால இனிமேல் முழு படத்தையும் பார்த்துவிட்டு தான் சம்பந்தப்பட்ட படங்களை வாங்குவோம் என அந்த நிறுவனம் கூறியிருப்பதாக தெரிய வந்திருக்கு. சரி, ஓகே, இது போன்ற சினிமா பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் 360 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.